கள்ளக்குறிச்சியில் உள்ள தனியார் பள்ளியில் புத்தகமின்றி இருந்த ஸ்டால்களை அவசரமாக திறந்து வைத்த அமைச்சர் ஏவா வேலு உடனுக்குடன் நேரடியாக பார்த்து வருகிறோம். மாவட்ட நிர்வாகம் சார்பில் புத்தக கண்காட்சி திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அமைச்சர் ஏவா வேலு திறந்து வைத்த உள்நோக்கம் புத்தக கண்காட்சியில் புத்தகமின்றி காட்சியளித்த அவலம் உடனுக்குடன் நேரடியாக பார்த்து வருகிறோம். மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் இளையராஜா இணைக்கிறார். வணக்கம் இளையராஜா, அது குறித்தான கூடுதல் விவரம். வணக்கம் மாலதி. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிக்காக அரசு சார்பில் வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகளை வழங்க மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சரான பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வந்தார். இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி தனியார் பள்ளி வளாகத்தில் 2ஆம் ஆண்டு புத்தக கண்காட்சியினை பல லட்சம் செலவில் புத்தக ஸ்டால்களை அமைத்து அதில் பொதுமக்களின் பார்வைக்காக புத்தகங்களை வைத்து பார்வையிடுவது வழக்கம். ஆனால் இன்று புத்தக கண்காட்சியை திறந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஓரிரு ஸ்டால்களை மட்டுமே பார்வையிட்டு பாதியிலேயே திரும்பிவிட்டார். ஆனால் அங்கு அமைக்கப்பட்டிருந்த பெரும்பாலான புத்தக ஸ்டால்களில் புத்தகமே இல்லாததால் பார்வையிட வந்த பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மீதமுள்ள ஸ்டால்களை அமைச்சர் பார்வையிடாமலும் அங்கு இருந்த மேடையிலும் பேசாமலும் புறப்பட்டதால் அங்கிருக்கும் புத்தக ஸ்டால்களும் மற்றும் அந்த பகுதியில் வெறிச்சோடி காணப்பட்டது. மேலும் புத்தக ஸ்டால்களால் அரசு பணம் வீணடித்து வருகிறார்கள் என பொதுமக்கள் புலம்பி வருகின்றனர். மேலும் இந்த புத்தக ஸ்டாலை அவசரமாக திறந்து வைத்ததன் நோக்கம் என்னவென்றால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு பெயரளவிலேயே இந்த புத்தக ஸ்டாலை திறந்து வைக்கப்பட்டது என கூறப்படுகிறது. இந்த புத்தக ஸ்டாலில் புத்தகமே இல்லாத புத்தக ஸ்டாலை திறந்து வைத்த அமைச்சரால் பொதுமக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மாலதி. இளையராஜா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.